வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய, குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நைட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வயிறு நிறையவும் சாப்பிடுவாங்க, நல்லா நிம்மதியாகவும் தூங்குவாங்க, நைட் எந்திரிச்சு அழக்கூட மாட்டாங்க, நல்லா தூக்கம் வரும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மூங் தால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு அளவுக்கு லைட்டாக வறுபட்டு வரட்டும். இது நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இது கூடவே கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு 4 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்காக டின்னருக்கு செய்ய போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு குயிக்காக எப்படி செய்து கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரியெல்லாம் முந்திரி, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் போட்டு சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு செரலக் மாதிரி இந்த பேபி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்த உடனே இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் நான், அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே ரவையை வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் ரவையை வறுக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுன்னு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு இந்த பவுடரை எடுத்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ பொங்கல் ரெசிபி நம்ம தாராளமாக ஹெல்த்தியாக செய்து கொடுக்க முடியும். இப்போது இதை வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகி உருகி வந்த உடனே இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவா பொங்கல் மிக்ஸு, அதை 2லேருந்து 3 ஸ்பூன் உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நெய்லியே நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஏன்னா பருப்பு, ரவை எல்லாமே, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இதை நெய்லியே நல்லா வறுத்துட்டு இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்த உடனே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொங்கல் அப்படின்னால நல்லா குலைவாக இருந்தால் தான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நெய்யில் நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துட்டு டக்குன்னு கட்டி சேர்றதுக்குள்ளே நல்லா கரைச்சி விட்டுருங்க. இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அடுப்பில் வச்சு உடனே கட்டி சேராமல் கலக்க வராது. அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் அந்த ரவையை நெய்யில் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் சேர்த்தது ரெக்கார்ட் பண்ணலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நம்மளுடைய ரொம்பவே சுவையான ரவா பொங்கல் ரெசிபி குழந்தைங்களுக்கு அழகாக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். அந்த மிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் ரெசிபி மாதிரி செய்து கொடுக்கவும் முடியும். இதிலேயே நீங்கள் ரவைக்கு பதிலாக அரிசியை சேர்த்து வறுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போவும் செய்கிற அரிசி பொங்கல் ரெசிப்பியாகவும் செய்து கொடுக்க முடியும். ரவைக்கு பதிலாக நீங்கள் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலைவான பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலைவாக தளன்னு இருக்கும்போது நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றினீங்கன்னா தான் ஊட்டும் போது ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.